பிரைஸ் லார்ட். எனக்கு 14 வயது இருக்கும் பொழுது மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி என்னோட சரீரத்தை தாக்கினது. கிட்னியில் கிரியேட்டினுடைய லெவல் ரொம்ப ஹை ஆகி நான் மரணத்துக்கு ஆல்மோஸ்ட் மரண தருவாய்க்கு நான் கடந்து சென்றேன். என்னோட தகப்பன தாய் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன ட்ரீட் பண்ணுவதற்குள்ள வசதி இல்லை அப்படி சொல்லிட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க. அன்னைக்கு என்னோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பயங்கரமா அழுதது எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. அங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது டாக்டர்ஸ் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நீங்க கொண்டு வந்திருந்தீங்கன்னா இந்த பிள்ளைய உங்களுக்கு உயிரோட கிடைத்திருக்காது அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு வார்டில் என்ன அட்மிட் பண்ணாங்க. அந்த வார்டில் நிறைய ஆட்கள் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் உள்ள பேஷண்ட்ஸ். ஒவ்வொருத்தரையும் உள்ள கொண்டு வராங்க, மறிச்சு அவங்கள வெளியே கொண்டு போறாங்க. நிறைய பேர் எனக்காக வந்து ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. நான் சின்ன பிள்ளை, அதனால எனக்கு அந்த வியாதியினுடைய அந்த கொடூரம் எனக்கு அப்போ தெரியல. ஆனால் என்னை நல்ல குணமாய் வீட்டுக்கு கடந்து சென்றதுக்கு அப்புறம் என்னுடைய தாயார் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. ரொம்ப கிரிட்டிக்கலான பேஷண்ட்ஸை வைக்கிற, ஆல்மோஸ்ட் அந்த டெத் ஸ்டேஜுக்கு வர பேஷண்ட்ஸ் வைக்கிற வார்டில் தான் ஒன்று வச்சிருந்தாங்க. அதனால தான் எல்லாருமே உனக்காக வந்து ஜெபித்தாங்க அப்படி சொல்லி என்னோட அம்மா சொன்னாங்க. 103வது சங்கீதம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் உன்னுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிற தேவன். இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும் பொழுது 25 வருடங்கள் தாண்டி 26வது வருடத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். 14வது வயசுல எனக்கு அந்த வியாதி வந்தது. ஆனால் அதுக்கு பிறகு 25 வருடங்கள் தாண்டி 26வது வருடத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரியாக உயிரோடு என்னை வாழ செய்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய சரீரத்தில் வருகிற வியாதி எல்லாம் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. என்னை உன்னை உண்டாக்கின தேவன். இயேசுவை மட்டும் பற்றி கொள்ளுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். எனக்காக நன்மை செய்த தேவன் உங்களுக்காக செய்வார். Have a nice day. God bless you.